ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அண்ணா பீட்டர் பேசுறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரியுடைய தலைப்பு சாத்தானின் 3 தந்திரம். சாத்தானின் 3 தந்திரம். இன்றைக்கான வேத வசனம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். 119 சங்கீதம் 11 வாக்கியம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஜிம் குட்டி தம்பி சாக்லேட் எடுத்து சாப்பிடலான்னு போகும்போது அவங்க அம்மா நோ நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த சாக்லேட் எப்படியோ சாப்பிடணுன்னு ஜிம் குட்டி தம்பிக்கு ஆர்வமாக இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய ஸ்டோரியில் சாத்தான் அந்த அப்பத்தை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு ஏசப்பாட்ட சொன்னான். ஆனால் அதுக்கு ஏசப்பா நோ 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 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏசப்பா எப்படி சாத்தானை ஜெயித்தாங்க அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஏசப்பா யோவான் ஸ்நானன்ட்ட ஞான ஸ்நானம் பெற்ற பிற்பாடு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு, தனிமையான ஒரு இடத்துக்கு போனாங்க. அங்கே 40 நாள் எதுவும் சாப்பிடாம உபவாசம் இருந்து மாறி மாறி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே 40ஆம் நாள் முடிவில் பார்த்தா ஏசப்பாவுக்கு பக்கத்தில் சாத்தான் வந்து நின்னான். ஏன்னா சாத்தானுக்கு தெரியும்ல, 40 நாள் ஏசப்பா சாப்பிடாம இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பசியாகவும் இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப வீக்காகவும் இருப்பாங்க. இந்த நேரத்தில் எப்படியாவது ஏசப்பாவை ஜெயித்தே தீரணும் அப்படின்னு சாத்தான் நினச்சிட்டு வந்து நின்னான். அப்போ சாத்தான் ஏசப்பாட்ட தந்திரமான தன்னுடைய முதலாவது டெஸ்ட்டையும் வச்சான். நீங்க தான் பரலோகத்திலிருந்து வந்த தேவனுடைய குமாரன் அப்படின்னா இந்த கல்லுகள் எல்லாத்தையும் அப்பங்களா சாப்பாடா மாத்துங்க அப்படின்னு சொன்னான். ஏன் சாத்தான் இந்த தந்திரமான சோதனையை வச்சான்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஏசப்பா ஞானஸ்நானம் எடுத்து வந்த கொஞ்ச நேரத்தில் வானத்திலிருந்து பிதாவாகிய தேவன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாத்தானுடைய பேச்சை கேட்டு ஏசப்பா கல்லுகளை அப்பங்களா மாத்தினாங்க அப்படின்னா பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் நேசகுமாரன்னு சொன்னதை சந்தேகப்படுற மாதிரி ஆயிரும்ல. ஏசப்பா மட்டும் சந்தேகப்பட்டு அப்படி செஞ்சிருந்தா சாத்தான் ஜெயிச்சிருவான்ல. இப்போ ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா சின்ன வயசுலேருந்தே பைபிளை படிச்சிருந்தாங்க. அவங்க அம்மாட்ட கேட்டும் படிச்சிருந்தாங்க. ஏசப்பா பைபிளை நல்லா படிச்சிருந்ததுனால சாத்தானுடைய அந்த திட்டம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஏசப்பா சொன்னாங்க, மனிதன் சாப்பாட்டினால உயிர் வாழலை, பரலோகத்தில் உள்ள பிதாவானவருடைய வார்த்தையினால தான் உயிர் வாழ்றான். மனிதனுக்கு தேவையான உணவை பிதாவாகிய தேவன் தானே தராங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வார்த்தையை கேட்ட உடனே சாத்தான் தோத்தாங்கோழியாட்டம் தோத்து போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா அந்த கல்ல அப்பங்களா மாத்தாம ஜெயிச்சிட்டாங்க. ஏ ஏ ஏ ஏ இதிலிருந்து ஏசப்பா உணவை விட பரலோகத்தின் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் முக்கியம் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா சாத்தான் ஏசப்பாவை அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய சர்ச் பில்டிங்க்கு மாடிக்கு கூட்டிட்டு போனான். அங்கே ஏசப்பாவை பார்த்து சொன்னா, நீங்கள் தேவனுடைய குமாரனானால் இங்கிருந்து அப்படியே தலைகீழாக ஜம்ப் பண்ணுங்க, உங்களை காப்பாற்றுறதுக்கு ஏஞ்சல்ஸ்லாம் வருவாங்களாமே அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்குதே, சோதிச்சு பார்த்துடலாமா ஹா 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 அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே டெஸ்ட்டு வச்சான். ஆனால் பைபிளில் என்ன எழுதியிருக்குன்னா, நமக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா பரலோகத்திலிருந்து ஏஞ்சல்ஸ் நமக்கு உதவிக்கு அனுப்பப்படுவாங்க.
வருவாங்க அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்கு. ஏசப்பாக்கு சின்ன வயசுலேருந்து பைபிளை ரொம்ப பிடிச்சு படித்ததுனால ஏசப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியும். ஏசப்பா சொன்னாங்க, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொன்னாங்க. ஏசப்பா சொன்னது கரெக்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா பரலோகத்துலேருந்து ஏஞ்சல்ஸ் ஹெல்ப் பண்ண வருவாங்க. ஆனால் நாம் ஏஞ்சல்ஸ் வரணுங்கிறதுக்காக பரலோகத்தில் உள்ள தேவனை சோதிச்சு பார்க்கக்கூடாது. ஏசப்பா எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி சாத்தானை ஜெயிச்சிட்டாங்களே. ஏ ஏ ஏ ஏ அடுத்ததா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹைட்டான ஒரு மலை மேலே ஏசப்பாவை சாத்தான் கூட்டிட்டு போனான். கூட்டிட்டு போய் அங்கே இருந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் காட்டி, நீங்கள் என் காலில் விழுந்து என்னை வணங்குனீங்கன்னா இந்த பூமி எல்லாத்தையும் உங்களுக்கே கொடுத்துட்றேன், ஏன்னா இது எல்லாமே எனக்கு சொந்தமாக இருக்குது, ஹா 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 அப்படின்னு சொல்லி சிரிச்சான். ஆனால் ஏசப்பா தான் சின்ன வயசில் அந்த பைபிளை நல்லா படிச்சிருக்காங்கல்ல. ஏசப்பாவுக்கு யாரை வணங்கணும் யாரை வணங்கக்கூடாதுன்னு நல்லா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தையே படைத்த இறைவனை நாம் வணங்கணும். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களையோ மரம் செடி கொடிகளையோ கற்களையோ நாம் வணங்கக்கூடாது. ஏசப்பா சின்ன வயசுலேருந்து பைபிள் நல்லா படித்ததுனால ஏசப்பா சாத்தானை பார்த்து சொன்னாங்க, அப்பாலே போ சாத்தானே, பரலோகத்தில் உள்ள பிதா ஒருவரைத்தான் நாம் வணங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. நாமளும் பரலோகத்தில் உள்ள பிதாவாகிய தேவனையும் நம்மையும் இந்த உலகத்தையும் படைத்த ஏசப்பாவையும் நம்மை வழிநடத்தும் பரிசுத்த ஆவியானவரையும் தான் வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா இந்த 3வது டெஸ்ட்லையும் எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி சாத்தானை ஜெயிச்சிட்டாங்க. ஏ ஏ ஏ ஏ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசப்பா டயர்டாக இருக்கிறதையும் சாப்பிடாமல் இருக்கிறதையும் பார்த்துட்டு ஏஞ்சல்ஸ் ஏசப்பாவுக்கு அப்பமும் குடிக்கிறதுக்கு தண்ணியும் கொண்டு வந்து கொடுத்து ஏசப்பாவுக்கு உதவி செய்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லைஃப்லையும் ஏசப்பாவுக்கு டெஸ்ட்டு வச்ச மாதிரி சாத்தானும் டெஸ்ட்டு வைக்கிறதுக்கு வருவான். ஆனால் நாமளும் ஏசப்பாவை மாதிரி பைபிள் நல்லா படித்து, இல்லை பைபிள் இப்படி சொல்லலை, பைபிளில் இப்படி எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லி சாத்தானை ஜெயிச்சு ஏ ஏ ஏ ஏ அப்படின்னு சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் ஏசப்பா மாதிரி அன்பான பிள்ளைங்களாக மாறணும்னா பைபிள் படிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பைபிள் படிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு ஸ்டோரியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.